உத்திரிக்க நிலையில பல நிலைகள் இருக்கு. அங்கேயே பல நிலைகள் இருக்குங்க. ஏன்னா நீங்க நரகமா இருந்தாலும் உத்தரிக்க நிலையா இருந்தாலும் கூட ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்றபடி தனித்தனி வார்டு. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்களேன், அங்க லேபர் வார்டு, அங்க எலும்பு சிகிச்சை, அங்க உள்நோயாளிகள், அங்க தனித்தனியா இருக்கு பாருங்க. அதே மாதிரி நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏற்றபடியாகவும் அந்த பாவத்தின் கனாகனத்துக்கு ஏற்றபடியும் நிறைய அறைகள் இருக்கும். ஒவ்வொரு இப்போ சுய இன்பம் அனுபவிச்ச கேஸுகள் போகிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கும். அது ஒரு பக்கம் ஓரின சேர்க்கை, அது ஒரு பக்கம் கொலகாரங்கள், அது ஒரு பக்கம். இப்படி நிறைய கடவுளுக்கு உண்மை இல்லை, இப்படி நிறைய பிரிச்சிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். நிறைய நிலைகள் உண்டு. அதில் இறந்து போன ஆன்மாக்கள், ஒரு சில ஆன்மாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்திரிக்க நிலையில் 3 நிலைகள் முக்கியமாக இருக்கும். ஒன்று கீழ்நிலை, கடைசி. அது ஏறக்குறைய நரகம் போல இருக்கும். அங்கே கடவுளையோ கடவுளுடைய பிரசன்னத்தையோ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா உத்திரிக்க ஸ்தலத்துக்கு அன்னை மரியாள் அடிக்கடி வராங்க. அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. பிள்ளைகளே, நீங்கள் விண்ணகம் போயிடுவீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அப்போ மாதா வரும்போது கூடவே மிக்கேல் தூரம் வருவார். எப்போ மாதா உத்திரிக்க ஸ்தலத்துக்கு வராங்களோ அப்போ அங்கே யாருக்குமே வேதனை இருக்காதான். மாதா இருக்கிற வரைக்கும் வேதனை இருக்காதான். ஆனால் அந்த கீழ்நிலையில் இருக்கிறாங்க உத்திரிக்க ஸ்தலம், மாதாவை பார்க்க முடியாது, அவங்க வேதனைப்படுவாங்க. அதுக்கடுத்து அந்த கீழ்நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அவங்க மேலே வருகிற போது தான் மாதா வந்தாங்கன்னா மாதாவை பார்க்கலாம், மிக்கேல் தூரை பார்க்கலாம், வேதனை குறையும், அவங்க விண்ணகம் செல்லலாம்.